கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போன ஜோசப் என்ன ஆனான்னு தெரியலங்க. அவனை பத்தி எந்த தகவலும் வேற கிடைக்கல. அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சேங்க. தம்பி செத்து போயிட்டான்னு நினைச்ச நீங்க இப்பயே அவரை தேடி வந்தீங்க? பத்திரிகையில செய்தி பார்த்ததும் பதறி போயிட்டங்க. அப்புறம் என் பொண்டாட்டியும் என் குடும்பமும் உன் தம்பி செத்து போனதாவே இருக்கட்டும், இப்போ நீ போய் பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் மானமே போயிடும் என்ன தடுத்துட்டாங்க. ஆனா என் மனசு கேட்கலங்க. அதான் யாருக்கும் சொல்லாம இங்க வந்துட்டேன். உங்களுக்கு தேவையான சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். உங்களை ஒன்னே ஒன்று கேட்கணும் சார். சாரா? டேய், நான் உன் அண்ணன்டா. ஐயா, நீங்க வயசுல மூத்தவ, அதனால வேணா உங்களை அண்ணன் கூப்பிடலாம். ஆனா உங்களோட உண்மையான தம்பி ஜோசப் நான் இல்லைங்க. அப்போ நான் சொல்றதெல்லாம் பொய்யா? நான் எங்க அப்படி சொன்னேன்? நீ சொன்ன ஒரு வார்த்தையும் சத்தியம். இந்த கேஸ்ல மாட்டின எல்லா பொண்ணுங்களையும் கெடுத்தது உன் தம்பி ஜோசப் பெர்னாண்டஸ் தான். இப்போ வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடுச்சு. நீ ஜோசப் இல்லனா வேற யாரா? எழுச்சிமலை யாத்தா கும்புறனா ஒரு இந்துங்க. என் பேரு அண்ணாமலை. டேய், இந்த சிலுவையை பார்த்து சொல்றா, நீ உண்மையான கிறிஸ்தவன் இல்ல? கிறிஸ்தவனே இல்லைன்னு சொல்றேன், நீங்க உண்மையான கிறிஸ்தவனான்னு கேக்குறீங்க. எங்க அம்மா பேரு அன்னபூர்ணி. நாங்க 2 பேரும் வட்டப்பாறைன்ற ஊர்ல இருந்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஊருக்கே போல. சார், இவன் போய் சொல்றான் சார். இவன் என் சொந்த தம்பி சார். என் ரத்தம் சார், என் ரத்தம். டேய் சார், எப்படி எல்லாம் உன்னை நான் வளர்த்திருப்பேன் நானு. இப்படி அபாண்டமா போய் சொல்றேடா. யுவர் ஆனர், இவங்க 2 பேரும் உண்மையிலே அண்ணன் தம்பியா இல்லையான்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா ப்ரூவ் பண்ணிடலாம். கோர்ட் பர்மிஷன் கிடைச்சா. கிராண்டட். ஜோசப். அண்ணாமலை, அண்ணாமலை. நடிப்பாயா? இல்ல சார், உண்மையிலேயே மயக்கமாயிட்டாரு. ஒரு நாள் அட்மிட் பண்ணி செக் பண்ணிடலாம் சார். ஓகே. எங்க அம்மா பேரு அன்னபூர்ணி. நாங்க 2 பேரும் வட்டப்பாறைன்ற ஊர்ல இருந்தோம். கூட்ட உடங்கிய சார், உள்ள தேடி பார்த்ததுல எந்த தடையும் கிடைக்கல சார். இந்த போட்டோ மட்டும் தான் கிடைச்சது. இங்கதான் சார் இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா உடம்பு முடியாம இறந்துட்டாங்க. என்னது, ஏதாவது சாமியார் மேல கேஸ் போட்டிருக்காங்களா? இல்ல ரம்யா, இந்த கேஸ்ல இன்னைக்கு இவங்க தான் சாட்சி. ஓ, அவங்க பேரு சந்திராபாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கேன். உங்க கணவர்? இல்ல, இறந்துட்டாரு. குழந்தைங்க? இருக்கு, ஒரே பொண்ணு, பேரு ராணி. ஆஹா. ஆசிரமத்துக்கு வந்து உங்களை ஏமாத்தி மோசடி செஞ்சது இவர்தானே? இல்ல, இவன் இல்ல. என்ன சொல்றீங்க? இந்த வேஷத்துல வரலன்னு சொல்ல வந்தேன். இமயமலையில ஹரிஹரதாஸ் சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கிறதாகவும் அவர் கிருஷ்ணரோட அவதாரம்னு சொல்றாங்க. சில பேர் அவரை தரிசிச்சும் இருக்காங்க. அந்த மகான் நம்ம ஆசிரமத்துக்கு வரணும்னு நாம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். நான் ஹரிஹரதாஸ் சுவாமிகள் பத்தி பேசின 4வது நாள்ல எங்க ஆசிரமத்துக்கு ஒரு போன் வந்துச்சு. வாரணாசியில இருந்து சுவாமிகள் பேசினார். தான் வர்ற வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் கோயிலுக்கு வர்றது கிருஷ்ணரோட உத்தரவுன்னு சொன்னாரு. சொன்னபடியே ஹரிஹரதாஸ் சுவாமிகளும் வந்தார். சுவாமிகள் எங்க ஆசிரமத்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இதில் என் செயல் என்ன இருக்கிறது? சந்திராபாயின் பிரார்த்தனை நிறைவேற்று என்று கண்ணன் எனக்கு கட்டளையிட்டான். அடியே நிறைவேற்றினேன். தங்களுக்கு ராணி என்ற ஒரு டாக்டர் இருக்கிறாள் அல்லவா? இவள்தான் என் மகள் ராணி. ஆசீர்வாதம் செய்யுங்கள். கடவுளின் அம்சம் கொண்ட பெண்ணம்மாணி. சுவாமி, புரியலையே. சாதாரண பெண்ணில்லை இவள். கிருஷ்ணா, என்ன உனது லீலை? காரணம் இல்லாமலா உன் ராதையை பார்க்க என்னை அனுப்பி வைத்தாய்? என் மகள் ராதையா? ஆம் சந்திராபாய், அவதார புருஷனுக்கு மாமியாராக போகின்றாய். இட்ஸ் தி கிரேட்டஸ்ட் திங். ராதே, இனி உன் பேர் ராணி அல்ல. எல்லோரும் உன்னை ராதே என்றுதான் அழைக்க வேண்டும். கண்ணனுடைய முகத்தை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். பசி, தூக்கம் எல்லாத்தையும் மறந்துடுவேன். பிரேயருக்கு ரெடி செய் சந்திராபாய்.
ஓ சாரிடா, அது இங்கிலீஷ் பேப்பர்ல. யூ நோ பிளடி இங்கிலீஷ் ஐ ஹேட். தமிழ் பேப்பர் வேணும்னு கேட்டா கோவாக்காரனுங்க அவ்வளவு புத்திசாலி இல்லைன்னு சொல்ல வர. கோவால 2 பெரிய பிசினஸ் மேன்களோட பசங்களுக்கு கல்யாணமா? ஓ, நம்ம போய் வாழ்த்தினா தான் கல்யாணம் நடக்குமா? மாமனாரு மருமகளுக்கு ஒரு வைர நெக்லஸ் போடுறான், அது 50 லட்சம் பெறுமா? ஆஹா, பிரியாணிலே சால்னா ஊத்திட்ட மச்சான். வர்ற பொண்ணு நல்லா இருக்கணும், இல்லன்னா உன் பிள்ளைக்கு அப்ப இருக்க மாட்டான். மச்சான் ஒரு ஐடியா. ஏற்கனவே உங்க கூட அசின், அனுஷ்கா, திரிஷா ஜோடி சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒரு புதுசா செட் பண்றேன். ஏதோ ஒண்ணு கூட்டு வா. மச்சக்காரன்டா நீ. இது கிங் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே மச்சான். எங்கடா அந்த பொண்ணு? லேட் ஆகுது. இரு ஃபோன் பண்றேன். மச்சான் வர்றாடா. பரவாயில்லடா, உன் டேஸ்ட் கூட நல்லா தான் இருக்கு. சூப்பர் ஹீரோக்கு பிகர் சப்பையா இருக்கக்கூடாதுல்ல. வா, தமிழ் தானா? சரி, வரவங்கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டின்னு சொல்லு. இங்க பார், டைவர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இப்படி போனா நல்லா இருக்கா? சேர்ந்து வா. தோள் மேல கையை போடுறேன், முகத்துல சிரிப்பை வச்சுக்கோ, அப்படியே மெயின்டைன் பண்ணு. உள்ள போன உடனே ஜாக்கிரதையா நடந்துக்கோ. மாட்டிக்கிட்டா உனக்கு 16 வருஷம், எனக்கு 17 வருஷம். நான் பாத்துக்கிறேன். குட் குட். ஏய், உனக்கு இங்கிலீஷ் வருமா? ஹிந்தி வராதா? ஹாய். அப்ப லோக்கல் சேனல்னு சொல்லு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சரி. ரொம்ப அழகா இருக்குல்ல? Enjoy, come on. Ladies and gentlemen, I'm sorry disturbing you. My wife is missing. नाराजू हो गई मिसे, बात नहीं कर रही है, झूठ गई है. I'm very sorry. I really love you. Please come back. Sorry, मुझे तमिल में बात करना पड़ेगा. She don't know English. She don't know Hindi. शालू, உன் சிரிப்பு நல்லா இருக்காது. But I miss it. உன்னோட நடை அழகு நல்லா இருக்காது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். Do you understand? No, but he's very cute. Yes. உன்னோட சமையல், ஐயோ என்ன பண்றது, சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். So sweet. ஷாலு, எங்க இருக்க? Where are you? Oh, I found her. Here she is. Who is this? What's happening? ये कौन है? क्या हो रहा है सब? Security. யாரு? இவர்தான். அண்ணா, ஆணை எடுங்க. நிறுத்து. மாப்ள, ஏன் இப்படி பண்ணீங்க? Who the hell are you? What are you talking about?
நான் தமிழ்ல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ இங்கிலீஷ்ல பதில் சொல்றியா? அவ்வளவு திமிர உனக்கு? நான் கோடாலிய தூக்குனா क्या बात कर रहे हैं? What nonsense are you talking? நிறுத்து. Come on, போட்டோ எடுங்க. यहाँ पे सब मीडिया वाले हैं।